ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டோ தேன் பண்ணி கள்ளக்குறிச்சி. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கொம்பு தேன் வந்து எடுக்க போகிறோம். வெறும் கொம்பு தேன் வந்து இதேமாதிரி புதரில் இதேமாதிரி சின்ன சின்ன சிம்மரில் தான் வச்சுருக்குமே. பாருங்கள் உள்ளே இருக்குது பாருங்கள் கூண்டு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த கூண்டில் வந்து தேனுக்கு தான் செக் பண்ண போகிறோம். அப்புறம் லைட்டாக மேலே கை வச்சு பார்த்தோன்னே தேன் இருக்குது. அப்புறம் கடித்தோடனே அது வந்து முள் எடுத்தோன்னு எல்லாம் லைட்டாக வீங்கிக்கும். அந்த முள் பொறுமையாக எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், திரும்பி கூண்டு வந்து நம்ம அந்த சிம்மரை உடச்சிட்டு 8வது தூரம் போயிடணும், இல்லைனா கடிச்சிடணும் நம்மளை. லைட்டாக அந்த கிளையை உடச்சிட்டு 8 ஓடி பண்ணணும். கொஞ்சம் தூரம் வந்துட்டு பாருங்கள், மீதி இருக்க தேனியெல்லாம் லைட்டாக விரட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஃபுல்லாகவே தேன் தான். ஒரு தேன் கூண்டில் வந்து ஃபுல்லாலாம் தேன் இருக்காது, மேலே மட்டும்தான் தேன் இருக்குமே. கீழே இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக தேனீக்களோட எக்கு லார்வா தான் இருக்குமே அதிகமாக. அதை கட் பண்ணி போட்டு பாருங்க, ஃபுல்லாக வேஸ்ட்டு எடுத்துடலாம். அதை இப்போ நான் வளர்க்குற அடுக்கு தேனோட கொம்பு தேனி வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கும். இதில் பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள். இதேமாரி கொம்பு தேனில் வந்து எப்பவுமே 1/2 kg 1/4 கிலோ அவ்வளோதான் இருக்குமே. இப்போ தான் 1 கிலோவுக்கு வரும் தேன். இதேமாரி சுத்தமான தேன் வேணும்னா ஆண்டோ தேன் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்கள்.